வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை பெரியமணப்பட்டி மாரியம்மன் கோயிலில் கடந்த வாரம் ஊர் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. சுற்றுவட்டார 9 கிராம மக்கள் சேர்ந்து கொண்டாடும் திருவிழாவின் நிறைவாக படுகளம் திருவிழா நடைபெற்றது. சின்ன மணப்பட்டியில் மூங்கில் குச்சிகளால் கட்டப்பட்டு ஆண் பெண் பூதங்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அங்கிருந்து காட்டுப்பகுதி வழியாக தாரை தப்பட்டை முழங்க ஆட்டம்பாட்டத்துடன் மணப்பட்டிக்கு பூதங்களை தூக்கி வந்தனர். அங்கு நடைபெற்ற படுகளம் நிகழ்ச்சியில் காந்தாரா, காளி, பேய், இராணுவ வீரர்கள், ஆதிவாசிகள் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களில் வந்த இளைஞர்கள் ஆடி பாடி மகிழ்ந்தனர். நிறைவாக மணப்பட்டியில் தானா முளைத்த மாரியம்மன் கோயில் முன்பு பூதங்கள் மற்றும் வேடமணிந்தவர்கள் முன்னும் பின்னுமாக ஓடி விளையாடி படுகளத்தை நிறைவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து தானா முளைத்த மாரியம்மனுக்கு அபிஷேகம் முடிந்து தீபாராதனை காட்டப்பட்டது. சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள், பொதுமக்கள் அம்மனை வழிபட்டனர். பாஸ்கர கஷேத்திரம் என்ற புகழ்பெற்ற கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் வைகாசி திருவிழா நடக்கிறது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. மங்களாம்பிகை சமேத ஆதி கும்பேஸ்வரர் சர்வ அலங்காரத்தில் திருக்கல்யாண மண்டபத்தில் எழுந்தருளினார். பக்தர்கள் சீர்வரிசை சுமந்து வந்தனர். விக்னேஸ்வர பூஜையுடன் துவங்கி ஊஞ்சல், பால் பழம் கொடுத்தல், நலங்கு, மாலை மாற்றுதல் உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்தனர். வேத மந்திரம் முழங்க திருமாங்கல்ய தாரணம் நடைபெற்றது. திருக்கல்யாண கோலத்தில் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. பெண்களுக்கு மஞ்சள், குங்குமம், திருமாங்கல்ய சரடு உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வழங்கினர். சிவசிவ கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் திருக்கல்யாணத்தை தரிசித்து மனமுருகினர். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டினம் அத்தியூத்து உதிரமுடைய ஐயனார் பகவதியம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. காலை 10:35 மணி அளவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கருடன் வட்டமிட கோயில் கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர்களுக்கு அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து பரவசமடைந்தனர். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வளநாடு கொடம்பாறை வராக விநாயகர், செல்வமுருகன், முத்தாளம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வளநாடு ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் கோவிலுக்கு 15 கிலோ எடையுள்ள மணி, மாலை, பழங்கள், அரிசி, பூஜை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து கோயில் நிர்வாகத்திடம் வழங்கினர். கோயில் நிர்வாகத்தினர் இஸ்லாமியர்களை வரவேற்று சால்வை அணிவித்து அம்மன் பிரசாதம் வழங்கி கௌரவித்தனர். மணப்பாறை எம்எல்ஏ கதிரவன் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஊரில் வந்துங்க பல மதத்தினவர் இருக்காங்க. ஒவ்வொரு மதத்தில் இருந்தும் அவங்க கோயில் புதுசாக கட்டி கும்பாபிஷேகத்திற்கு பத்திரிக்கை வைத்து அழைப்பு கொடுப்பார்கள். எங்கள் பள்ளிவாசலில் வந்து
அதே போல் இந்த கோயிலுக்கும் முக்கியஸ்தர்கள் வந்து இந்த முத்தாலம்மன் கோயிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பதன் பேரில் எங்கள் ஜமாத்தார்கள் அனைவரும் சீர்வரிசை எடுத்துக்கொண்டு இங்கே நான் கோயிலுக்கு வந்தோம். இங்கே வந்த முக்கியஸ்தர் அனைவரும் நல்லபடியாக வரவேற்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஒற்றுமை வந்து இங்கே மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஓங்க வேண்டும் என்பது எங்களுக்கு கருத்தாகும். தஞ்சாவூர் திருவோணத்தில் பிரசித்தி பெற்ற முத்துமாரியம்மன் கோயில் உள்ளது. வைகாசி திருவிழாவை முன்னிட்டு சிகர நிகழ்ச்சியாக இன்று தேரோட்டம் நடைபெற்றது. முத்துமாரியம்மன் சமேத திருமேனிநாதர் சர்வ புஷ்ப அலங்காரத்தில் தேரில் பிரவேசித்தார். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பறவை காவடி சுமந்து அலகு குத்தி திரளான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேள தாளம் முழங்க தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ஓம் சக்தி பராசக்தி கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் அம்மனை தரிசித்து மனம் உருகினர். தர்பாரண்யேஸ்வரர் தேரோட்டம். காரைக்கால் திருநள்ளாறில் பிரசித்தி பெற்ற தர்பாரண்யேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. கோயில் வைகாசி உற்சவம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி உன்மத்த நடனமாடி தேரில் பிரவேசித்தனர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. மேளத்தாளம் இசைக்க தேரோட்டம் துவங்கியது. எம்எல்ஏ ராஜசேகரன், கலெக்டர் ஐஷிதா, தர்மபுரம் ஆதீன கட்டளை, ஸ்ரீமத் சிவகுருநாதன் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பஞ்சமூர்த்திகள் தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் பிரசித்தி பெற்ற முருகன் கோயில் உள்ளது. பழமையான கோயில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து மே 29ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நேற்று விக்னேஸ்வர பூஜையுடன் யாகசாலை துவங்கியது. புண்ணியாகவாசனம், தன பூஜை, தேவதா அனுக்னியை உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்தனர். ஸ்தபதி உபச்சாரம், கோபுர கலச ஸ்தாபனம் நடந்தது. வேத மந்திரம் முழங்க யாக பூஜைகள் துவங்கியது. அரோகரா கோஷம் முழங்க திரளான பக்தர்கள் முருகனை தரிசித்து மனம் உருகினர்.